ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சித் தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் கொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியுமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மற்றெல்லாம் பின்னால் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார். இன்றைக்கு வந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க